ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதய பிரபோ. சிவகாமி செந்தில்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம். அயோத்தியா காண்டம் 13வது சர்க்கம். தசரதர் புலம்பல். புண்ணியம் தேய்ந்தபின் தேவலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட யயாதி போல மனைவியின் காலில் விழத்தகாதவரும் வெறும் தரையில் கிடக்கக்கூடாதவருமான மன்னர் தரையில் விழுந்து கிடந்ததை பார்த்து தீமையே உருவெடுத்து வந்தார் போன்றவளும், இதுவரை தன் விருப்பம் ஈடேற பெறாதவளும், உலக அபவாதத்திற்கு அஞ்சாதவளும், பரதனுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது போன்ற தோற்றத்தை காட்டியவளுமான அவள் அந்த வரத்தை முன்னிறுத்தியே மறுபடியும் பேசத் தொடங்கினாள். மாமன்னரை, சத்தியம் பேசுகிறவர் என்றும் திடமான நியமானுஷ்டனமுடையவர் என்றும் நீங்கள் பறைசாற்றிக் கொள்கிறீர்கள். அப்படி இருக்கும் நீங்கள் என்ன காரணத்தால் எனக்கு வாக்களிக்கப்பட்ட வரத்தை கொடுக்காமல் இருக்க விரும்புகிறீர்கள்? இவ்வாறு கைகேயி கூறியவுடன் மன்னர் சிறிது நேரம் மனம் வருந்தி பின்னர் கோபம் கொண்டு பதில் கூறினார். பண்பில்லாதவளை, எனக்கு பகையானவளை, புருஷோத்தமனான ராமன் காட்டிற்கு போனதும் நான் உயிரை விட்டு விடுவேன். கைகேயி, அதற்கு பிறகு உன் மனோரதம் நிறைவேறியவளாக சௌக்கியமாக இரு. சொர்க்கத்திற்கு நான் போய் சேர்ந்ததும் அங்கே உள்ள தேவர்கள் ராமனை பற்றிய சேமலாபங்களை விசாரிக்கும் போது நான் உண்மையை கூறினால் அவர்கள் என்னை ஏசுவதை எவ்வாறு பொறுத்து கொள்வேன்? கைகேயின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பிய நான் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டேன் என்ற உண்மையான காரணத்தை கூறுவேனேயானால் அரசவையில் நான் அறிவித்த செய்தி பொய்யாகிவிடும். புதல்வன் இல்லாதிருக்க நான் அரும்பாடுபட்டு பெறற்கரிய மகாவீரனான ராமனை மைந்தனாக பெற்றேன். அவ்விதம் அருமையாக பெற்ற புத்திரனை நான் எவ்வாறு தியாகம் செய்வேன்? சூரன், நிறைய கற்றவன், சினத்தை வென்றவன், மன்னிக்கும் இயல்புடையவன், கமலக்கண்ணன் ராமன், அவனை எவ்வாறு நாடு கடத்துவேன்? கருணெய்தல் மலர் வண்ணம் போன்ற வண்ணம் கொண்டவன், முழங்கால் வரை நீண்ட கைகளை உடையவன், தன்னிகரில்லாத பலம் பொருந்தியவன், வசீகரிக்கும் கவின் மிகு மேனியன், இப்படிப்பட்ட ராமனை தண்டகாரண்யத்திற்கு எவ்வாறு அனுப்பி வைப்பேன்? எல்லாவித சுகங்களுக்கும் உரியவன், துக்கங்களை அனுபவிக்க தகாதவன், மகா புத்திசாலியான ராமனுக்கு கஷ்டம் என்பதை நான் எவ்வாறு சகித்துக் கொள்வேன்? துன்பப்பட வேண்டாத ராமனுக்கு துக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே நான் இவ்வுலகிலிருந்து வெளியேறிவிட்டால் அதுவே எனக்கு நல்ல நலன் தருவதாகும். இகழ்ச்சிக்குரியவளை, பாவம் செய்ய முடிவெடுத்து விட்டவளை, வீண் போகாத பேராற்றலுடைய ராமனுக்கு, என் மனதிற்கு உகந்தவனுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுக்கிறாயே கைகேயி. அது எதனால்? உலகில் நிச்சயமாக எனக்கு அபகீர்த்தியும் அவமானமும் ஏற்படத்தான் போகிறது. இவ்வாறெல்லாம் அவர் மனம் கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் சூரியன் மறைந்து இரவும் வரத் தொடங்கியது. 3 யாமங்கள் கொண்ட அந்த இரவில் ஆகாயத்தில் முழு நிலவு ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருந்தாலும் துயரம் தாங்காமல் புலம்பிக் கொண்டிருந்த மன்னருக்கு ஏற்பட்டிருந்த கார் இருளை போக்க வல்லதாக இல்லை. நீண்ட வெம்மையுடையான பெருமூச்சுடைய வயோதிக மன்னர் ஆகாயத்தை வெறித்து பார்த்த வண்ணம் நோயின் உபத்திரவத்தை தாங்க முடியாமல் தவிக்கும் நோயாளியைப் போல புலம்பிக் கொண்டிருந்தார். ஓ இரவே, தாரகைகளை அணிந்தவளை, உனக்கு விடிவு காலம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். என் மீது கருணை காட்டு, அல்லது நீ சீக்கிரமாக கழிந்துவிடு. இரக்கமற்றவளும் இகழத்தக்கவளும் பெரும் துயரத்துக்கு காரணமானவளுமான கைகையை பார்த்து கொண்டே இருக்க நான் சம்மதப்படவில்லை. இவ்வாறு கூறிவிட்டு கைகையை நோக்கி இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அவளை மனம் குளிர வைக்கும் எண்ணத்துடன் மறுபடியும் இவ்வாறு கூறத் தொடங்கினார். நல்லொழுக்கமுடையவன், இறங்கத்தக்கவன், உன்னை அடைக்கலம் புகுந்தவன், மரணம் தருவாயில் இருப்பவன், குறிப்பாக இந்நாட்டு மன்னனாகி என்னிடம் தயவு காட்டுவாய் கைகேயி. அழகியவளே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று பொருள் இல்லாத வெறும் வார்த்தைகளை நான் வெளியிடவில்லை. சிறு பெண்ணே, நீ என்னிடம் தோழமையுடையவள், என் மனம் போலவே நடப்பவள். நல்ல விதமாக என் தர்ம சங்கடத்தை நீ தீர்த்து வைக்க வேண்டும். தேவி, எனக்கு அருள் புரிவாய். என்னுடைய ராமன் உன்னால் கொடுக்கப்பட்டதாக அழிவில்லாத ராஜ்யத்தை பெறட்டும். கருங்கண்ணாலே அவ்வாடி செய்தால் நீ மேலான புகழை பெற்று விளங்குவாய். கவர்ச்சி மிக்கவளே, அழகிய முகமும் கண்களும் உடையவளே, இப்போது நான் உன்னிடம் வைத்துள்ள கோரிக்கை எனக்கும் ராமனுக்கும் குடிமக்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என் பரதனுக்கும் கூட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகையால் அதனை ஏற்றுக்கொள். தூய எண்ணம் உடையவரும் கண்ணீர் சொரியும் சிவந்த கண்களை உடையவரும் மன்னரும் கணவருமான அவருடைய புதுமையானதும் இரக்கத்தை வரவழைப்பதுமான புலம்பலை கேட்டும் கெடுமதி படைத்தவளும் இரக்கமற்றவளுமான அவள் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. மன்னர் மறுபடியும் உணர்விழந்தார். தனக்கு இஷ்டமானவளும் திருப்தி அடையாதவளும் விரோதமாக பேசுகிறவளுமான அவளை பார்த்து மகனை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதை நினைத்து மிகவும் துக்கத்தை அடைந்து தன் நினைவிழந்து தரையில் விழுந்தார். துயரம் தாங்காமல் பெருமூச்சு விட்டு கொண்டு அறநெறி தவறாதவரான மன்னர் இவ்வாறு அரற்றிக் கொண்டிருந்தார். பயங்கரமான அந்த இரவு கழிந்தது. அவரை துயில் எழுப்புவதற்காக மங்கள இசையுடன் துதி பாடகர்கள் வந்து இசைக்கத் தொடங்கியதும் உத்தம மன்னராகி அவர் அதை நிறுத்தச் சொன்னார். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 13வது சர்க்கம் முற்றியது.